வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க வையகம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மண் பயணர வேண்டும் என்று இன்றைய கருத்தரங்கில் எனக்கு பாராட்டு விழா இரண்டாவது முறையாக இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழனி கோயில் அறங்காவலராக பொறுப்பேற்ற போது சுந்தரராஜ் மாமா அவரை வளர்த்து என்னை பாராட்டினார்கள். அதே மேடையில் 2வது முறையாக பாராட்டு பெறுவது நான் பெற்ற பாக்கியமாக கருதுகின்றேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இன்று மண் பயணர வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்பு பேச்சாளராக பேசிய திரு ஸ்ரீராம் ராகவேந்திரன், ராம்பிரசாத் நவநீதன் மற்றும் இன்று என்னோடு இந்த பகுதியிலே கொங்கு பகுதியிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து சங்கங்களின் உறுப்பினர்களும் அந்த சங்கங்களின் தலைவர்களும் செயல்பாட்டாளர்கள் வந்துள்ளார். அவர் அத்தனை பேரும் பாதம் தொட்டு வணங்கி, முதலில் நான் இந்த அளவுக்கு இந்த பாராட்டை பெற்றதுக்கு என் தாய் தந்தையரும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் என்னுடைய குடும்பம் அத்தனை பேருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவில் காணொளி வாயிலாக பங்கேற்கும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர், போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய எங்களுக்கெல்லாம் நிறைய வழிகாட்டியாக இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்களை வணங்கி, நான் வாழ்க வளமுடன் அமைப்பில் சேர காரணமாக இருந்த சுந்தரராஜ் மாமா மற்றும் ராமராஜ் அண்ணா, ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், ஒரு வாழ்க்கை எப்படி பகுத்து பார்த்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இவர்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடல். இன்றைக்கி இங்கே வந்தோம்னா
இந்த கொங்கு பகுதியில் இருக்கிற அத்தனை பெரிய ஜம்பாவான்கள் அத்தனை பேருமே இருக்கின்ற இந்த அவையில் எனக்கு இந்த பாராட்டு பெறுவது மற்றற்ற மகிழ்ச்சி மற்றும் மிகுந்த பெருமையாக கொள்கின்றேன். ராமராஜன் தான் பேசுகிறப்ப அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, தொழில் வேறு, குடும்பம் வேறு, சமுதாயம் வேறு, இந்த மூணுக்கும் டைம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி என்னுடைய பயணத்திலும் அப்படித்தான். தொழில், குடும்பம் மற்றும் சமுதாய பணி, இப்படி சமுதாய பணியில் ஈடுபடும் போது எனக்கு ஒரு வாய்ப்பாக முருகப்பெருமானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதை நான் மட்டுமே செய்ய முடியாது. இருக்கும் அத்தனை பேர்களும், தமிழ்நாட்டில் என்ன உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும். நான் ஒரு கருவியாக அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை கூறி, அவருக்கு தொண்டாற்றுவது, செயல் புரிவது என்பது எல்லாருக்கும் கிடைத்த பாக்கியம். உங்கள் அனைவரையும் அதில் ஈடுபட வேண்டும், எல்லோரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளையும் வைத்து, வருகின்ற தைப்பூசம் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எல்லா 10 நாட்கள் விழா, கிட்டத்தட்ட 10 நாள் விழாவும் ஒவ்வொரு நாளும் 1,00,000 to 1,50,000 பேர் வருகின்ற 10 நாட்கள் சேர்ந்து 15 லட்சம் பேர் வருகின்ற விழா. அதே போல் ஏப்ரல் மாதத்தில் நடக்கின்ற பங்குனி உத்திரம் விழா என்பதும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வருகின்ற விழா. இந்த விழாவுக்கு இங்கே அத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும், பழனி கோயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த விழாவுக்கு உங்களுக்கு எல்லாமே என்னுடைய சார்பாக என்னுடைய அழைப்பை கொடுத்து இந்த பாராட்டை மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு இந்த பாராட்டுக்கு பாத்திரமாக இப்பவும் பழனியில் எஸ்விபி அண்ணாவை போல செய்யுங்க, எஸ்விபி அண்ணாவை போல பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க காலத்துக்கு அப்படி ஒரு பேரை அவர்கள் செய்திருக்காங்கன்னா, அவங்கள நமக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி ஒரு வழிகாட்டிட்டு போயிருக்காங்கிறது நம்மளுக்கு முன்னோடிகள் இருக்கும்போது அவர்களே நானும் ஒரு ஃபாலோவராக ஏற்று அதை போலவே நானும் செய்வேன் என்று உறுதியையும் கூறி, இந்த பாராட்டுக்கு நான் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.